ஃபர்ஸ்ட் சர்தார் 2 ஓட ட்ரெய்லர். Come, let's do salsa. வெரி வெரி ப்ராமிசிங். பார்ட் 1ஓட பல மடங்கு அதிகமாக சூப்பராக வந்துட்டு ப்ரொடியூசர் வந்து போடுங்க, நீங்கள் தான் அடிச்சு நவுத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே. அமைதி அமைதி. விஸ்வநாத் அண்ட் சன் பிக்கல் தெலுங்கு ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போதான் அவரோட ரியல் ஏஜுக்கு ஒரு 10 வயசு கிட்ட வர மாதிரி ஒரு படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிற ஒரு டைம் மாதிரி இதை காட்டுறாங்க. நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. மகுடம். அந்த சரக்க நான் இறக்க மாட்டேன், வேற யாரையும் இறக்கவும் விட மாட்டேன். அப்புறம் அந்த பழைய இளையராஜா பாட்டுக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு போலாம். நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபேனா? நாங்க எல்லாரும் இளையராஜா ஃபேன் தான். ஐ அம் கேம். எனக்கு விஷுவல்ஸாக வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக காட்ட ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. This is pure algorithm. கேபினட் மினிஸ்டர்ஸ்ல இருந்து மல்டி மில்லியனர்ஸ் வரைக்கும் எல்லா ஆளுங்களுமே இங்கே பிளேயர்ஸ் தான். Refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த வாரம் நிறைய நல்ல ட்ரெய்லர்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா? நிறைய வந்திருக்கு, நல்லதெல்லாம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சர்தார் 2 ஓட ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ஆமாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அடி தூளாக அடிச்சுக்கிறாரு பிஎஸ் மித்ரன். கார்த்தி வந்து ஒரு புது விதமாக அந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு கெட்டப்புமே இல்லாத ஒரு புது லுக் கார்த்திக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்காவாக பர்ஃபெக்டாக செட்டும் ஆயிருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் லுக் அந்த வந்தப்பவே அது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறப்போ. இப்போ வேற அது இப்போ ட்ரெய்லரில் பார்க்கறது இன்னும் ரொம்ப மாசாக பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. ஆமாம். ஸோ பார்ட் 1ல் இருக்கக்கூடிய விஷுவல்ஸை விட இதில் வந்து விஷுவல்ஸ் இன்னும் செம்மையாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ஸு, அசத்தலாக இருக்குது. யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். அவர் உள்ளே இறங்கிட்டாரு அப்படின்னாலே வந்து காலம் சூடு பிடிச்சிச்சுன்ற மாதிரி தான். ஸோ ஜார்ஜ் சி வில்லியம்ஸோடைய இந்த ஸ்ட்ரைக்கிங் விஷுவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த டீசர் கட்டும் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக அழகாக எடுத்துகிட்டு போகிறது அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். அந்த ஃபாஸ்ட் பேஸ் கட்லேயும் நடுவில் வந்து ஒரு ஏஐ வந்துட்டு போனதுக்கு லைட்டாக நம்ம டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. ஒரு நிமிஷம் என்ன கார்த்தி மூஞ்சி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உத்து பார்த்தா நடுவில் ஒரு குட்டி பிட் ஏஐயில் இருந்துச்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ அது தெரியுது நல்லாவே. அவருடைய கையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏஐ ஓடுதுன்றது வந்து நல்லா தெரியுது. அவரோட ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தெரியுது. ஒரு ஏதோ பேட்ச் ஒர்க்குக்காக பேட்ச் ஒர்க் மாதிரி. பட் ஓவராலாக டீசருடைய மெயின் சக்ஸஸ் யார் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா தான். ஆமாம். அவருடைய ப்ரெசன்ஸு, அவருடைய அந்த வாய்ஸ் நரேஷன், அவரோட டயலாக் டெலிவரி, அவரை மாதிரி வந்து ஒரு ஆள் படத்தில் இறங்கிட்டாக ஒரு நல்ல வில்லன் ரோல் ப்ராப்பராக எழுதி கொடுத்தா அவர் அதை எப்படி எடுத்துகிட்டு போவார் எலிவேட் பண்ணிங்கிறது வந்துட்டு இதில் ஒரு சூப்பரான ஒரு மேட்டரை பார்க்க முடிஞ்சது. அதுவும் ஸ்டார்டிங்கில் வேற ஷின்சானோட டைலாக்ல தான் அவங்க நரேஷன் அமைதி அமைதி அமைதியோ அமைதி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இட்ஸ் வெரி குட் ஒன். ப்ராமிசிங், லுக்ஸ் வெரி வெரி ப்ராமிசிங். பார்ட் 1ஓட பல மடங்கு அதிகமாக சூப்பராக வந்துட்டு ப்ரொடியூசர் வந்து போடுங்க, நீங்கள் தான் அடிச்சு நவுத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே, என்ஜாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அவ்வளவு பணத்தை அடித்து கொட்டி அதுக்கேற்ற ஒரு விஷுவல்ஸ் அழகாக பார்க்கும்போது வந்து சூப்பராகுது. இதே மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டாக படமும் இருக்கும். அந்த பில்டப் சீன்ஸ், மாஸ் சீன்ஸ்லாம் ஒவ்வொரு இடங்களும் அந்த ஹெலிகாப்டர் மேலே வச்சுட்டு இப்போ கன் பாயிண்டில் ஒரு நிற்க வைக்கிறது மாதிரி அந்த சீன்ஸ் பார்ட் 1ல் இருந்த அந்த அந்த ஒரு மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் வந்து கார்த்திக் சூப்பராக கோட்டா இருந்துச்சு. இதுலேயே அது இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் மியூசிக் சாம் சிஎஸ், ஆமாம், அவரோட அந்த மியூசிக் வந்துட்டு சூப்பராகவே ஒரு எலிவேட் பண்ணியிருக்கு. எல்லாமே அமைஞ்சிருக்கு கரெக்டாக. வாட்ச் செப்டம்பர் 10 படம் ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு நம்ம வந்து அது ஒரு ரிவ்யூவும் கண்டிப்பாக போட்டுருவோம். நெக்ஸ்ட் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அது ரீசெண்ட் டைம்ஸில் ஒரே சூர்யா அண்ட் ஜோதிகா வைப்ஸ் அப்படியே எஸ் கப்பல் கோல்ஸ் இவங்கள மாதிரி இருக்கணும். சூர்யா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், ஓ மை காட் அப்படி நீங்கள்லாம் பட்டர்ஃப்ளை சுட்டுட்டு இருக்கிற டைம்ஸ். சூர்யா ஜோதிகாவுடைய வைப்ஸ் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்கள். பிக்கல் தெலுங்கு ஃபேமிலி என்டர்டெய்னர், மகேஷ் பாபு படம். அப்புறம் வந்துட்டு எல்லாரோட ஹீரோவும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2010லேருந்து 2020 வரைக்கும் இவங்க இந்த ஓவர் இதுக்குள்ளெல்லாம் நுழையிறதுக்கு முன்னாடி, இந்த ஆக்ஷன் மசாலாக்குள்ளெல்லாம் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கடந்த 10 வருஷமாக எடுத்து முடிச்ச படங்கள். இப்போ வந்து ஆக்ஷனுக்கு போன உடனே இந்த மாதிரி படம் எடுத்தவங்களுக்குலாம் இப்போ என்ன மார்க்கெட்டுன்னு தெரில. டக்குன்னு வண்டியை திருப்புறாங்க, தமிழ் ஹீரோஸை பார்க்குறாங்க. சார் இங்கே வாங்க, இங்கே தானே விஜய், இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு வாரிசு, வி ஃபார் வாரிசு வச்சுக்கோங்க சார். அப்புறம் நீங்கள் சூர்யா, உங்களுக்கும் எஸ் ஃபார் வி தான் சார், சூர்யாவுக்கும் வி தான், இந்தாங்க வச்சுக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெலுங்கு ஹீரோஸ்க்கு படம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹீரோஸ்க்குலாம் வந்து பாக்கி இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் தட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க.
ஒரு மிகப்பெரிய மாட மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு வீடு. அதில் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்பா, அவருக்கு ஒரு அண்ணன் தம்பிங்க 3 பேர். அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பொண்டாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கும், ஸ்கூலுக்கு போக வரும். இவர் வந்து கடைசி பையனாக இருப்பார், வரன்ற மாதிரி ஒரு கதையை லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி இப்போ வந்து கடைசி பையனா நடு பையனா போடு. இவருக்கு வந்து 40 வயசு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மமிதா பைஜுவை போட்டு ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு 10-15 வயசு சின்ன பொண்ணாகக்கூடிய ஒருத்தங்களோட ஒரு லவ் வருது. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது, அவருக்கு வரலை. அப்புறம் அவருக்கும் வந்துருச்சு. அப்புறம் ஆனால் வருது, ஆனால் வேணும், ஆனால் வேணாம், வேணும் ஆனால் வேணாம். இதுதானடா வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் ரியல் லைஃப்லையும் இதுதான், இதுலேயும் படத்துலையும் அதுதாங்கிற மாதிரி இந்த வேணும் வேணாம் அந்த கதை. கடைசியில் 2 பேரும் சேருவார்களா மாட்டார்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சேர்ந்துடும். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியாதுல்ல, படம் பார்க்கணும், சர்ப்ரைஸாக இருக்கும்ல படத்தில், ஆமாமா. சேராமல் கூட போகலாம். கடைசி வரைக்கும் நீ என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கலாம். அவங்களும் தூரத்துலேருந்தே இருந்து பார்த்துக்கலாம். சொல்ல முடியாது. இவ்வளோதான். இதை தாண்டி இந்த ட்ரெய்லரில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்ன அவங்க தான் காமிச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு தான் சொன்னேன், சேராதேன்னு சொன்னேன், ஹாலிடே முடிஞ்சிருச்சு மேடி, முடிஞ்சிருச்சு மேடி நீ கிளம்பு அப்படின்றாங்க. எங்கே முடிஞ்சிருச்சு, நான் போக மாட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு கிளம்பலான்னு அவங்க அனுப்பி வைக்க போகும்போது அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வச்சு எவனோ ஒருத்தன் வம்புளுக்கு ஆரம்பிக்கிறான். ஹோட்டலில் வச்சு உடனே டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி விட்டு போனவர் திரும்ப அந்த இடத்துலேருந்து ரிட்டன் வந்து திரும்ப எல்லாரும் அடிச்சு போட்டு, இப்போ கூட நான் அவனை காப்பாற்ற மட்டும் தான் வந்தேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு போவார் சொல்லிட்டு அப்படின்னு பாடி முதல்ல நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு படவே இருந்து பேசிட்டு. ஆனால் நமக்கு ஒரு வேளை பல்பு கொடுக்குற மாதிரி ஒரு தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி ஒருவேளை அங்கே போய் ஒரு நேரம் மாற்றி கதையை வச்சிருந்தாரா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நினைச்சியா இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றினாலும் மாற்றிடுவோம், சொல்ல முடியாது. கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனே நீங்கள் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு சின்ன வயசில் மமிதா பைஜு காணாம போன அண்ணன் இவர் தான் சொல்லி தெலுங்கு படத்தில் என்னென்னா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது ஒரு படம். சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒயிட் ஹேர்லாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக காட்டி ஒரு 40+ ஏஜில் அவரை காட்டி இப்போ தான் அவரோட ரியல் ஏஜுக்கு ஒரு 10 வயசு கிட்ட வர மாதிரி ஒரு படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிற ஒரு டைம் மாதிரி இதை காட்டுறாங்க. அது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஏதுங்கிறதா நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எஸ். நெக்ஸ்ட் மகுடம். நம்ம விஷால் அவங்களே ஸ்க்ரீன் பிளே, அவங்களே டைரக்ஷன். கதை மட்டும் டேரக்டர் வச்சுருந்தாரு. வழக்கம் போல் தம்பி நீ என்ன டைரக்ட் பண்ணுற, இரு நான் பண்ணுறேன், மறுபடியும் பாதியில் டேரக்டரை வத்தி விட்டு இவர் போய் எடுக்கிறது. இப்போலாம் வந்து பல புது டேரக்டருங்க, பழைய டேரக்டருங்க, பெரிய டேரக்டருங்க யாராக இருந்தாலும் இவர்கிட்ட போய் பயப்படுறாங்களாம். இவர் பாதியில் பிடிங்கி விட்டு நம்மளை அனுப்பிட்டு இவர் படம் எடுக்கிறேன்ருவார். நம்ம படமா அவங்க படமானே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து உங்களுக்கு எப்படி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு அதை பார்க்கும்போதே ஏதோ கொஞ்சம் அந்த மார்க் ஆண்டனியோட சாயல்லையே இதுவும் அப்படியே கொஞ்சம் அப்படி போன மாதிரி. ஆமாம், தம்பி கதையை எழுதி கொண்டு வராரு. பட் அதில் வந்து ஒரு கெட்டப் இல்லை, ஒரு சேஞ்ச் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து ஒரு பழைய பாட்டு ஒன்று எடுத்து அந்த பழைய பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைட் சீன் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உடனே தம்பி இருங்க கிளம்புங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு உடனே டக்குன்னு இவர் டேரக்டராக மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கடைசியாக மார்க் ஆண்டனி அந்த பேட்டர்னை தூக்கி இதில் அடி அப்படின்ற மாதிரி வந்து அதை கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி அந்த பேட்டர்ன் இந்த படத்தை மாற்றி விட்டாரு நம்ம இவர் தானா இல்லை ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சுன்னு தெரியல. கொஞ்சம் வட சென்னை கெட்டப்பில் வந்துட்டு ஹார்பர்னு வருது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மார்க் ஆண்டனி எட்டி பார்க்குது. அப்புறம் பேர் வேற லிங்காங்கிறாரு. அது என்ன லிங்கா படத்தையே பாதி எடுத்து வச்சுருக்காங்க நடுவுலன்னு தெரில. தீராத விளையாட்டு பிள்ளையோட டயலாக் ரெஃபரன்ஸ் வேற நடுவில் அதில் வரும். என்னது என்ன பொண்ணுடா அப்படின்னு. அப்போ சொன்ன விஷாலுக்கு இப்போ சொன்ன விஷாலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆளே மாறிட்டாரு கொஞ்சம். ஆமா, அஞ்சலி கூடயும் ஒரு பாட்டு ஏற்கனவே வந்து ஒரு தெலுங்கு பாட்டு மீம்ஸ்லலாம் போயிட்டு இருக்க ஒரு பாட்டு அதே டியூன்ல வந்து இங்க தமிழ்ல வந்து அந்த ஒரு பாட்டு போற மாதிரி. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மியூசிக். அந்த மியூசிக்ல யார் வேணா எப்போ வேணா பாட்டு போட்டுக்கலான்ற மாதிரி பீட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பீட். இதில் எப்போ வேணா யார் வேணா பாட்டு போட்டுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோக் பீட்டு. அதை வச்சு இவங்களும் ஒரு பாட்டை போட்டாங்க. இப்போ இந்த பாட்டு வந்திருக்கு, அஞ்சலியும் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அஞ்சலி வந்து கிட்டத்தட்ட அப்போ இருந்து அதே ஃபேஸை எப்படி தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் அந்த ஏஜ்னஸ் தெரியுது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அதான் சொல்லணுமே. ஸோ அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆக்ட்ரஸஸாக நம்ம விஷால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ண போகிறாரு, டான்ஸ் இன்ன வரைக்கும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல, அது அப்படியே தான் இருக்குது. பட் ஓவராலாக படம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு நல்ல மசாலா படம். கரெக்ட். எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து போடு. ஒரு குத்து சாங் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும், அப்புறம் அந்த பழைய இளையராஜா பாட்டுக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு இப்போலாம். அது மாதிரி இருக்கணும். நீ மட்டும் தான் இளையராஜா பாட்டு கேட்பியா, நானும் கேட்பேன், அதையும் சொல்லியும் வேற சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி அதாவது வந்து எல்லாமே இருக்கணும் சார், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் என்டர்டெயினாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2010-15 காலங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு படங்கள்லாம். அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. இது எவ்வளோ தூரம் ஓடும், எப்படி மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே மாறி போயிட்டு இருக்கிற டைமில் இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு துல்கர் சல்மானோட ஐ எம் கேம். கேமாக இருக்குதா?
ஆமாம், படம் ஃபுல்லாகவே வந்து கேம்பிளிங், பெட்டிங், மேட்ச் ஃபிக்ஸிங் இப்படியே தான் வந்து ட்ரெய்லர் போகுது. அதுலேயே ஏதோ சண்டை, குத்து எல்லாம் வருது. அதுக்கப்புறம் கேம்பிளிங்கில் வந்து லக்கு தான், நெவர் கிவ் அப் ஆன் கேம்பிளிங் அப்படி வேற சொல்கிறாங்க. வாழ்க்கையாக இருந்தாலும் கேம்பிளிங்காக இருந்தாலும் ரூல் ஒன்று தான், நெவர் கிவ் அப். ஓ சூப்பர் சார், நல்லா இருக்குது சார். சரி, எனக்கு இந்த படம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ட்ரெய்லராக வரைக்கும் பார்க்கும்போது மட்டும் ரொம்ப அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அந்த கலர்ஃபுல்லாக அந்த கேசினோ உள்ள ராயல் எப்படி இருக்கும் அது இது அந்த மாதிரியே ஒரு கலர்ஸ் காட்டினால எனக்கு விஷுவல்ஸாக வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக காட்ட ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்குது. அந்த கலர்ஸ் வேறு அவ்வளோ ஒரு நல்ல ஹாப்பனிங்கான கலர்ஸில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல சேச்சுரேட்டட் கலர்ஸ். அதுலேயே அந்த பேக்ரவுண்டு கலரு ஒர்க்னு எனக்கு எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டூ மச்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு. அந்தளவு அதாவது ஒரு ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு இடத்துலையாவது ஒரு உங்களுக்கு என்னன்றது புரியணும், அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் இல்லாமல் இப்போ நம்மளே இப்போ இந்த வீடியோவில் சர்தார் ட்ரெய்லர் பற்றிலாம் பார்த்தோம். அது கூட ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ட்ரெய்லர் தான். பட் இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இதில் நீங்கள் எந்த மொமெண்ட்டையும் லிவ் பண்ணவே முடியல. எனக்கு இது அவ்வளோவா பெருசாக ஒர்க் ஆகலை. பட் ட்ரெய்லராக பார்க்குறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. மேபி இந்த படம் ட்ரெய்லராகவே தப்பாக இருந்து படமாக நல்லா ஓட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் உள்ளே இருக்கலாம். பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் அவ்வளோ இதுவாக இல்லை எனக்கு. ஆமாம், இதில் நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸஸ் கூட இருக்காங்க. சம்யுக்தா வந்தாங்க, கதிர் வந்தாங்க, மிஷ்கின் லாஸ்ட்டில். எனக்கு வந்து இப்போ மிஷ்கின்காகவே க்யூரியாசிட்டியாக இருக்குது, இவங்க தான் வில்லனா இல்லை என்ன, அவங்கள எதுக்காக படத்தில் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்ட்டு. அடுத்து கயாத் லோஹர் அவங்க இருக்கிறாங்க. ரீசன்ட் சென்சேஷனு எல்லாருக்கும் பிடித்தவர்கள் அவங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க. எந்த படமாக இருந்தாலும் இனிமேல் கயாத் லோஹர் இல்லைனா நான் படமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு கிஞ்சுறாங்க. அது மாதிரி வந்து டேரக்டர்ஸுமே வந்துட்டு வருஷத்துக்கு 4 படம் அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்றாங்க. இல்லை அதெல்லாம் பத்தாது, 4 மாதத்துக்கு 4 படம் வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களோட படங்கள் வந்துட்டு இருக்கிற ஸ்ப்ரீல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் இதில் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு வேறு சைக்காலஜிஸ்டாக காட்டியிருக்காங்க போல. வில் சி எப்படி போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் தமிழை விட்டு நாம் வெளியே செல்கிறோம். பாரடைஸ். நானி அவங்களோட கெட்டப்பே நம்ம பார்த்தோம் அந்த பாட்டு ரிலீஸ் அப்போ. ஆயா ஷேர்னு ஒரு பாட்டு கூட வந்துருந்துச்சு கரெக்டாக. அது சூப்பர், நல்ல ஒரு அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சடையை போட்டுக்கிட்டு 2 சைடு போட்டுக்கிட்டு வராரு. ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படமெல்லாம் இப்போ ஆக்ஷன் சைடு மாறிச்சு சார். நீங்கள் மட்டும் ஏன் சார் நான் நீன்னு தனியாக பிரித்து பேசிட்டு இருக்கிறீங்க? நான் நீ அப்படின்னு வாங்க சார், உங்கள் பேர் மாதிரியே அவங்கள சேர்த்துட்டாங்க. இப்போ தெலுங்குல வந்துட்டு ஜூனியர் என்டிஆர் எப்படி பண்ணுறா பாருங்க சார், ராம் சரண் தேஜாவை பாருங்க சார், இவரை பாருங்க சார், அவரை பாருங்க சார்னு ஃபுல்லாக வந்துட்டு வைப்பை இறக்கி விட்டு அவரையும் சாமியாட வச்சுட்டாங்க. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சடையை போட்டுக்கிட்டு ஃபுல் உடம்பெல்லாம் ரத்தத்தை பூசிக்கிட்டு அடிச்சு நவுத்தி தெலுங்கு ஸ்டைலுக்கு இப்போ தான் இறங்கியிருக்காரு அவர். இப்போ ரீசெண்ட் ஜானருக்கு 1000 crore பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஆக்ஷன், ரத்தம், கன்னு இது இப்படி தான் சார் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அவரும் எடுத்துட்டாரு, வந்துட்டார் அந்த இதுக்குள்ளே, கேங்குக்குள்ளே. எப்படி உங்களுக்கு வேறு என்ன மாதிரிலாம் பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெய்லரில் வந்து எனக்கு ஆக்சுவலாகவே கொஞ்சம் இந்த மாதிரி கோரியாக கொஞ்சம் ரத்தம் தெரிக்க ஆக்ஷன் அப்படிலாம் இருந்துச்சு, பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் சரி ஓகே, நானே இப்படி பார்த்தது இல்லையே, அதனால் இது எப்படி இருக்கும், கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி அதே லெவலில் இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்க, ஒரு ரெபெலியன் குரூப்பு அடிச்சு நகத்தை தயார் அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரத்தம் திரிக்க எடுத்து வச்சுருக்காங்க. பட் விஷுவல்ஸாக பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ன தேவைப்படுமோ அதை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தா எப்படி இருக்கும், இதான்ப்பா உன் எதிர்பார்ப்பு எவ்வளோ தானே, நான் இதை விட எப்படி கொடுக்குறேன் பார் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரெயிலர் இருந்துருக்குது. ஸோ அந்த மாஸ் நம்பர்ஸ் பீப்புள் அதிக லெவலில் காட்டுறதாக இருக்கட்டும், இவரோட பில்டப் சீன்ஸ் ஆகட்டும், கடைசியில் ட்ரெய்லர் முடியும் போது வந்துட்டு அத்தனை பிணங்களை போட்டு அது மேலே ஏறி உக்காந்துட்டு அவர் பேசுகிற டயலாக்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அந்த ட்ரீட்டை அழகாக கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ ஒரு நல்ல இப்போத்துக்கான ஒரு கேப் இருக்குது, இதில் புஷ்பா கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுன்னு இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம வீடியோடைய லாஸ்ட் மூவி இதுவும் வந்து அவுட் ஆஃப் தமிழ் தான். என்ன படம்? ராமாயண. ஸ்டார் பிளஸ்ல இருந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்து உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம. ஸ்டார்டிங்ல அந்த யஷ் ஸ்டார்டிங்லேருந்து வர அந்த பாட்டு எல்லாமே அப்படியே சூப்பராக போகுது. ஏதோ கொஞ்சம் கேலக்சியில் வந்து சாமியை போய் பார்த்துட்டு அப்படியே ஏர்ல மிதக்கிற வரைக்கும் அது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே ஏதோ நம்ம விஜய் டிவிக்குள்ள போனோம், ஏதோ மகாபாரதம் சீரியலை பார்த்த மாதிரி. நான் கூட தமிழில் தான் தப்பாக தெரியுது போல் விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போட்டால் ஸ்டார் ப்ளஸ், தமிழில் போட்டால் ஸ்டார் விஜய். இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. சின்ன வயசில் நம்ம பார்த்த அதே ராமாயணா தான். ஏன் உனக்கு என்ன ஆயிற்று சீதா? இல்லை ராம், நீங்கள் என்னை வனவாசத்திற்கு. அதேதான் ஹிந்தியில் பிச்சுன்னு ஓடும் இந்த படம். அரே பகவான்
ரே பகவான் ஓ ராம்ஜி ஓ ஏசா கேசா ஏகமாத்தா அப்படி இப்படின்ட்டு தியேட்டரில் போயிட்டு இவனுங்க அனுமான்னு சொல்லிட்டு குரங்கு ரெண்டையை உள்ளே விட்டு இவங்க சேட்டையெல்லாம் அநியாயத்துக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பானுங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம ஊரில் வந்துட்டு இதை என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க எப்படின்றது தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாறும். அதுவும் வேற என்னதான் வந்து அந்த ராமன் கேரக்டரும் கிருஷ்ணர் கேரக்டரும் வந்து அவங்க டார்க்கான காட் அப்படின்னு இருந்தாலும் நான் வெள்ளையா தான் காட்டுவேன். காட்டுவேன். கேஜிஎஃப்ல என்ன கலரில் வந்தீங்க நீங்கள், அதெல்லாம் விடுங்க. இந்தாங்க இந்த கொண்டா, அந்த வெள்ளை பவுடர் கொண்டா, சிலுக்கு 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 சிலுக்கு. ராமன் தான் அப்படித்தான் வெள்ளையும் இருக்கணும் சார் அழகா அப்படின்ற மாதிரி கேஜிஎஃப். அதுவும் வேற வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் மொத்தமும் பார்த்ததுல யாருமே ஏன் யாருமே நடிக்க மாட்டேங்க, ஏன் மூஞ்சி அசைய மாட்டேங்குது, ஏன் நான் சொன்னேன்ல அது அப்படித்தான் இருக்கும். ஏன் ராம் இந்த காலத்தில் இந்த இதில் நான் எனக்கு ஆமாங்க இல்லை சீதா, உன்னை இங்கே அழைத்து செல்ல வராமல் இருக்கிறதற்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? இல்லை ராம் இல்லை இல்லை இல்லை. எனக்கு இதுல வந்து யஷ் சாய் பல்லவி தவிர யாருமே அதுல நடிங்கல, ஏன் நடிக்க மாட்டீங்க? அதுதாங்க ராம்னு அப்படிதாங்க இருப்பாரு. அதுவும் வேற இந்த சீரியலா இருக்கட்டும், இந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், இந்த ராமர் கேரக்டர் கிருஷ்ணர் கேரக்டர்லாம் வந்து இதுக்கு மேல அந்த ஸ்மைல் போகாது, இதுக்கு மேல அந்த மூஞ்சி அசையாது. என்ன ஒரு பெரிய எமோஷனா இருந்தாலும் அந்த மூஞ்சில ஒரு சிரிப்போட தான் வந்து சண்டைக்கு போவாங்க. அந்த ஒரு சிரிப்போட தான் இருக்கும். அப்படியே வந்து ஏதோ கோவம் வந்து அப்படி ஏதோ அழுகுறாங்க அப்படின்னாலும் ஒரு 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 டிராப் டியர் இப்படியே வரும். இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, தண்ணி மட்டும் ஊத்தும் அப்படியே. இந்த மூமெண்ட் கூட இருக்காது, அவ்வளவுதான். தண்ணி வரும், அப்படியே கிளம்பி போயிடுவார். அதுதாங்க ஒரு ஆண் என்றால் ராமன் போல் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆண். ஆமா, அவ்வளோ சீக்கிரத்தில் அழ மாட்டார். தண்ணி வந்தாலும் அடியில் ஆகிட்டு ஒரு ஓரமாக அப்படியே அழுது சக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பார். அதனால் வந்து மாசாக இருக்க போது இந்த படம் வந்து ஒரு பெரிய வெல்கமிங் பண்ணணும். தியேட்டர்லாம் நிஜமாக நீங்கள் பாருங்கள், குரங்க உள்ளே விட்றாங்களா இல்லை மட்டும் பாருங்கள். குரங்க உள்ளே விட்டு வைங்க, பூஜையை பண்ணி தியேட்டரை 4 கொளுத்தி ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் எரிச்சு விட்டுருவாங்க. வைங்க சேட்டை நிறைய பண்ணுவானுங்க. ஆனா எனக்கு கிராபிக்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்ன கிராபிக்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த நீங்க ஆரம்பம். அது ராவணன் போர்ஷன் ஓகே. ராம் போர்ஷன் பாத்தீங்களா, அப்படியே ஸ்டார் பிளஸ்ல ஒரு மேட் ஃபினிஷிங்ல அவர் காட்டுவாங்க. இந்த லைட்டிங்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃப் லைட்டிங் பண்ணி அப்படியே அப்படி நிப்பார். இப்படி ஒரு தேஜஸ் தெரியும் அவருக்கு. அதே லைட்டிங் ஒரு செட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்டுடியோ செட்டு. இந்த ஸ்டுடியோ செட்ல பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு புறா பறந்துகிட்டு இருக்கும் 2 வெள்ளையா. அப்புறம் அந்த சிஜி மேட்ல ஏன் சீதா என்ன ஆயிற்று உனக்கு, இல்லை ராம், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், நீ இவ்வளோ செலவு பண்ணி இதை எடுக்கிறதுக்கு அவன் டிவிலேயே ஆல்ரெடி இந்த கெட்டப் இந்த ஃபினிஷில் தான்டா காட்டிக்கிட்டு இருந்தான் அவன் டிவியில். இதுக்கு எதுக்குறா பல 1000 கோடி செலவு பண்ணிங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹான்ஸ் ஜிம்மர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் காசெல்லாம் விட மற்ற விஷயங்களை இவங்க குறைச்சிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு டிவி சீரியலுக்கே ஹான்ஸ் ஜிம்மரை வச்சு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும், ஏஆர் ரஹ்மான் காட்டியிருந்துருக்கலாம். அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த பழைய ஸ்டார் பிளஸ் உடைய ஒரு 1000 எபிசோடுக்கு ராமாயணம் இருக்கும்ல, ஹிந்தி சீரியல் வச்சிருப்பானுங்களே, அவனுங்கள்ட்ட அப்படியே அதை வாங்கிட்டு ஒரு இந்தாப்பா ஒரு 50 கோடி எப்படி 50 கோடியா ஒரு சீரியலுக்கு 50 கோடியா புறா வச்சுக்கு அப்படின்னு உனக்கு கொடுத்துவிட்டு மிச்ச காசு எல்லாத்தையும் ஹான்ஸ் ஜிம்மருக்கு ஏஆர் ரஹ்மான் கட்டிவிட்டு 150-200 கோடியில் படத்தையே முடிச்சு 100 கோடியில் முடிச்சுருந்துருக்கலாம். சிம்பிள், ஓகேவா? முடிச்சுட்டு இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் இந்த சார் ஃபுட்டேஜ் அப்படி காட்டிட்டு இந்த ஃபுட்டேஜுக்கு ஏஆர் ரஹ்மான் அந்த சீரியல் மியூசிக் 4 மியூசிக் போட்டிருப்பாரு. அழகாக ஹான்ஸ் ஜிம்மரை விட்டு ட்ரம்பட் வாசிக்க விட்டு படத்தை க்ளோஸ் பண்ணி இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எவ்வளோ காசு மிச்சமாக இருக்கும்? யாரும் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ரெண்டுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. சார் இப்படி எடுத்துருக்கீங்க, ஐயோ மானுங்க அவனுங்க. அதுக்கு மேலே டேய் இதை தாண்டா நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் பிளஸ்ல பார்த்தா பைத்தியம்னா எனக்கு தெரியாது. யஷோட கேரக்டரோட இது அந்த அந்த சண்டை போடுற அந்த கிராஃபிக்ஸ்லயே மொத்தமாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கடைசியில் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி கடைசி சீரியல் மாதிரி எடுத்து முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு. அவ்வளோதான். ஒரு கோட்டை மாதிரி ஒரு பில்டப் சீட்டை வேணும், அதில் மேலே நிற்கணும், துண்டை இப்படி கையில் தூக்கி போட்டிருக்கணும், சட்டையெல்லாம் போடாமல் இந்த துண்டை இப்படி போட்டு இந்த இப்படி எடுத்து இப்படி விட்டுட்டு இப்படியே நின்றுட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் 15 நிமிஷம். அவ்வளோதானே, இதானே ராமு. இப்போ என்ன ஒரு ஜாலி பாருங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளவு பொருட்செலவில் படம் எடுத்துமே இதை எல்லாரும் கடைசியில் சீரியல் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க எடுத்திருக்காங்களே. மனசு வலிக்குமோ வலிக்காதா, இது எவ்வளோ பேர் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல. நான் வந்து அந்த ஸ்டார்டிங்கை பற்றி பயங்கரமாக வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாதி வீடியோலேருந்து பாதி ட்ரெய்லர்லேருந்து அதுக்கப்புறம் சீரியலாக மாற்றி எனக்கே டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. நேர்ல பாக்குறோம், அப்பதான் நீங்க இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னும் டிசப்பாயிண்டிங் இல்ல நேர்ல போய் பாக்குறோம். நம்ம ராமாயணாவை உட்காந்து பாக்குறோம். 4 மணி நேரம் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பாத்துருவோம் எப்படி இருக்குது என்னங்கிறத. சரி பாப்போம்.
ஆல்ரைட் நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம். எஸ். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.